ஆண்டவரே, நான் உமக்கெதிராக பாவம் செய்தேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மனிதனுக்குள் இருக்கின்ற ஆசைகளே தீமையை செய்ய தூண்டுகின்றன. அதனால்தான் புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லுகிறார். நமக்குள் எழுகின்ற ஆசைகள் தான் நம்மை வேறொரு திசையில் அழைத்துச் செல்கிறது. நம்முடைய எண்ணங்களை தீயதாக மாற்றுகிறது. நம் சிந்தனைகளை அடிமைகளாக்குகிறது. நம்முடைய சிந்தனைகளை அடிமைகளாக்குகிறது. ஆம் சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் யோசேப்பு என்கிற ஒரு மனிதர், கடவுளுக்கு உரியவராக அவர் இருக்கிறார், தன் தந்தையின் அன்புக்குரியவராகவும் இருக்கிறார். ஆனால் அவருடன் இருக்கின்ற அவருடைய சகோதரர்களே அவர் மீது பொறாமைப்படுகிறார்கள், காழ்ப்புணர்வு கொள்ளுகிறார்கள், அவரை ஒழித்து விட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அவர் மீது பொறாமைப்பட்டு அவரை கொன்று போட வேண்டும் என்றும் திட்டம் தீட்டுகிறார்கள். இறுதியில் என்ன நடக்கிறது? யோசேப்புவை பாழும் கிணற்றில் தூக்கி போட்டு விடுகிறார்கள். பிறகு அவனை தூக்கி இஸ்மேலருக்கு 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்று விடுகிறார்கள். தன் உடன் பிறந்தவன் என்றும் பாராமல், சகோதரன் என்றும் நினைக்காமல், தன் தந்தைக்கு பதில் சொல்ல வேண்டுமே, கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டுமே என்கிற உணர்வு இல்லாமல் இத்தகைய தீய செயலை அவர்கள் செய்கிறார்கள். நற்செய்தி வாசகம் என்ன சொல்லுகிறது? நற்செய்தி வாசகத்திலும் இதே நிலையை பார்க்கிறோம். ஒரு தோட்ட உரிமையாளர் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுகிறார். தோட்ட தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அந்த தோட்ட உரிமையாளருக்கு எதிராகவே செயல்படுகிறார். அடிக்கிறார்கள், நைய புடைக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த தோட்ட உரிமையாளருடைய மகனையே அவர்கள் கொன்று போடுகிறார்கள். இந்த உருவகத்தை இயேசுவோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த உலகத்தின் உரிமையாளர் தந்தையாம் கடவுள் தன் ஒரே பேரான மகனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்த பேராசை பிடித்தவர்கள், சுயநல விரும்பிகள், அதிகாரம் பதவியின் மீது அதிகமான மோகம் கொண்டவர்கள் தங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று நினைத்து இயேசுவை சிலுவை மரணத்திற்கு உட்படுத்துகிறார்கள். அவரை சிலுவையில் கொன்று போடுகிறார்கள். ஒரே பேரான மகனையே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் விலையாக கொடுக்கிறார். பாவத்திற்கு விலையாக தன் ஒரே பேரான மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்புக் கொடுக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாளின் இறை வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. காயின் ஆபேலுடைய நிகழ்வு, தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். இருவரும் சகோதரர்கள் தான், உடன்பிறப்புகள் தான். ஆனால் என்ன நடக்கிறது? பொறாமையினால், பேராசையினால் தன் உடன் சகோதரனான ஆபேலை காயின் கொன்று போடுகிறான். யாக்கோப்பு, ஏசா இருவரும் உடன் பிறந்தவர்கள் தான், சகோதரர்கள் தான். தொடக்க நூல் புத்தகம் 27வது அதிகாரம் 1 முதல் 40 வரை உள்ள இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, யாக்கோப்பு தன் சகோதரரான ஏசாவை ஏமாற்றினான், அந்த ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறது. இப்படி சகோதரர்களே உடன் பிறந்த சகோதரர்களுக்கு எதிரியாவதை இறை வார்த்தை நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறது.
தொழிலாளர்களே முதலாளிகளுக்கு எதிராளியாக ஆவதை நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலையில்தான் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு ஊரில் திடீரென்று தீப்பிடித்து குடிசைகள் எல்லாம் எரிந்து விடுகிறது. இதை பார்த்த அந்த ஊரினுடைய பெரியவர் மிகுந்த வருத்தப்பட்டு, ஐயோ, ஏழை எளிய மக்களுடைய குடிசைகள் எல்லாம் இப்படி எரிந்து சாம்பலாய் போய்விட்டதே, அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி, அவர்கள் பிழைப்பது எப்படி, அவருடைய குடும்பத்தினுடைய நிலை எப்படியாக போய்விடும் என்று நினைத்து அந்த பெரியவர் தன்னுடைய தோட்டத்தில் அவர்கள் தங்குவதற்கு இடம் கொடுத்து தன்னுடைய தோட்டத்திலேயே அவர்களை வேலையிலும் அமர்த்தினார். நாட்கள் கடந்து போகிறது. அந்த பெரியவருக்கு குழந்தை இல்லை. இதை அறிந்து கொண்ட அந்த தொழிலாளர்கள் எப்படியாவது அந்த பெரியவரை ஏமாற்றி அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். அந்த பெரியவருக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அவருக்கு எதிராகவே அவர்கள் கோர்ட்டில் கேஸ் போடுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். ஒருவருக்கு உதவி செய்ய போய் உபத்திரமாக வந்து முடிகின்ற நிலையையே நாம் காணுகிறோம். அதையே இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் பிரதிபலிக்கிறது. நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். இதனுடைய அடிப்படை என்ன? மனிதனுக்குள் வருகின்ற ஆசைகள் தான். பேராசைகளாக மாறி அடுத்தவனை வீழ்த்த வேண்டும், அடுத்தவனை அபகரிக்க வேண்டும், அடுத்தவனுடைய சொத்தை பிடுங்க வேண்டும் என்று சொல்லி பிறர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு பிறரை அடக்குவதும் ஒடுக்குவதும் ஒழிப்பதுமான வேலைகளில் ஈடுபடுகின்ற மக்கள் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் உடன்பிறப்புகளே சில நேரங்களில் நம்முடைய எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். சகோதர சகோதரிகளுக்கிடையே போட்டியும் பொறாமையும் மிகுந்து காணப்படுகிறது. நம் குடும்பத்தில் சொத்து தகராறுகளை சிந்தித்து பார்ப்போம். நம் குடும்பத்தில் இருக்கிற செல்வங்களை நாம் எப்படி பாகுபாடுகளோடு பிரிவினைகளோடு பிரிக்கும் போது ஏற்படுகிற குழப்பங்களையும் சண்டை சச்சரவுகளையும் யோசித்து பார்ப்போம். இதனால் அண்ணன் தம்பி உறவுகள், அக்கா தங்கை உறவுகள், தாய் தந்தை பிள்ளைகளுடைய உறவுகள் எப்படி முரண்பட்டு போய் கிடக்கிறது என்பதை சிந்திக்கவே இன்றைய நாளினுடைய இறை வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. சிந்திப்போம் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசைகளை கட்டுப்படுத்துகின்ற, ஆசைகளை நாம் சரியாக கையாளுகின்ற மனதிடனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உறுதுணையாக ஆண்டவரின் அன்பும் அவருடைய இரக்கமும் இந்த நாளில் அதிகமாய் நம்மீது பொழியப்படுகிறது. அந்த இதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆசைகளற்று இந்த உலகத்தின் அன்பை சுவைக்க, சகோதரத்துவத்தை, ஒற்றுமையை உணர ஆண்டவரிடத்தில் வரம் வேண்டி செபிப்போம். ஆமென்.